தன்னுடைய வயதான தந்தையை கூட்டிட்டு ஒரு மகன் வந்து ஒரு பூங்காவுக்கு செல்றான். காலை நேரத்துல அந்த மரங்கள்ல அதிகமான பறவைகள் உட்காந்துருக்கு. என்னுடைய தகப்பனார் கேட்கிறாரு மகன்கிட்ட, அது என்னதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு மகன் சொல்றான், அது ஒரு பறவைப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் கேட்கிறாரு, அது என்னதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பறவைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா சொல்றான். 3வது முறை கேட்கிறாரு, அது என்னப்பான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவத்தோட, அது பறவைப்பா அப்படின்னு சொல்றான். 4வது முறையும் கேட்கிறாரு, அது என்னதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. பயங்கரமா கோந்துருச்சு. என்னப்பா எப்ப பார்த்தாலும் தொலைதோன்னு நினைக்கீங்க, அது பறவை பறவை எத்தனை சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு கோவமா மூஞ்சி சொல்லிட்டு பேசுறான் தகப்பனார்ட்ட. அதுக்கு அவர் சொல்றாரு, இதே மாதிரி தான்ப்பா நீ சின்ன வயசுல இருக்கும்போது இதே பார்க்க நான் உன்னை கூட்டி வந்தேன். அந்த மரத்து மேல நிக்கிற பறவை நீ என்னன்னு 10 முறை கேட்ட. நீ நானும் அந்த 10 முறைக்கு உன்னை கட்டி அணைச்சு ஒரு முத்தம் கொடுத்து பதில் சொன்னேன். ஆனா நீ 4வது முறைக்கு நீ கோவப்படுற பத்தியா. இதான் தகப்பனுக்கு மகனுக்கு உள்ள வித்தியாசம் அப்படின்னு சொன்ன உடனே மகன் கண் கலங்க ஆரம்பிச்சிட்டான். ஏ அப்பா அப்பா ஒன்ன போல யாருமே இல்ல, எனக்கு யாருமே இல்ல. உன் கை வீரலை புடிச்சு நடந்த காலம் மறக்கல.